இதையும் சொல்லல. கொலக்கரையில தான் நீங்க 2 பேரும் அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? ராத்திரி 9 மணி வரைக்கும் நீங்க 2 பேரும் தனியா இருந்திருக்கீங்க. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நம்ம வீட்டு பொண்ணுங்க வெளியில போகும்போது பாதுகாப்பா இருக்கணும்னு நான் தான் உங்களை கண்காணிக்க சொன்னேன். மத்தபடி தவறான எந்த நோக்கமும் இல்ல. அன்னைக்கு அவ்வளவு நேரம் தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? சரி சரி சரி, பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் ஃபியூச்சர் பிளான பத்தி தான் பேசிருப்பீங்க. ரொம்ப நேரம் ஆத்தங்கரையில இருந்திருக்கீங்க. சும்மா பேசிட்டு மட்டும் தான் இருந்தீங்களா? இல்ல செலியம் உன் கைய புடிச்சு உன்கிட்ட வேற ஏதாவது பேசினானா? அப்படி பார்க்காத காயத்ரி. கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் தனியா சந்திச்சு பேசினா அது பேச்சோட இருக்காதுல்ல. ஆசையா கைய பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு இப்படி ஏதாவது நடக்கும்ல. உனக்கும் செலியனுக்கும் நடந்துச்சான்னு தான் கேட்டேன். ஆனா நீ நல்ல பொண்ணு. அப்படி எதுவும் உனக்கும் செலியனுக்கும் நடுவுல நடந்திருக்காதுன்னு தான் நான் நம்புறேன்.